ஒரு வகுப்பறையில் இயற்பியல் ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருந்தார். இப்போ அந்த இயற்பியல் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, வாகனங்களில் பிரேக் எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார். இப்போ இந்த சுற்றி அந்த மாணவர்கள்லாம் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு ஆன்சர் பண்ணுறாங்க. வாகனம் வந்து நிதானமாக ஓட்டுறதுக்கு, வாகனம் வந்து ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, வாகனம் வந்து வேகமாக போகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு மாணவன் சொல்கிறான், வாகனம் வேகமாக போகிறதுக்கு தான் பிரேக் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். சுற்றி இந்த மாணவர்கள் எல்லாம் சிரித்தாங்க. இப்போ அதுக்கு அந்த இயற்பியல் ஆசிரியர் சொல்கிறாரு, இந்த மாணவன் சொன்னதான் சரியான ஆன்சர், வாகனம் வேகமாக போகிறதுக்கு தான் பிரேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தையும் சொல்கிறாரு. என்ன விளக்கம் சொன்னாருன்னா, வாகனத்தில் பிரேக் இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம நினச்சா கூட வாகனத்தை வேகமாக ஓட்டிகிட்டு போக முடியாது, ரொம்ப மெதுவாக தான் ஓட்டிகிட்டு போக முடியும். அதே வாகனத்தில் பிரேக் இருக்கிறனால தான் நம்மளால் வேகமாக ஓட்டிகிட்டு போய் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சரியான இடத்துக்கு போக முடியுது. அது நமக்கு தைரியத்தை கொடுக்குது, பிரேக் இருக்கிறது நமக்கு தைரியத்தை கொடுக்குது. இதே போல் தான் வாழ்க்கையில் தடைகள் வரும்போது நம்ம மனசால் ரொம்ப உடஞ்சி போயிடுறோம். அந்த நேரம் நம்ம தடைகளை வந்து நம்ம அந்த காரில் இருக்க பிரேக் மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளோட செயல்பாடுகளை சிறப்பாக செஞ்சோம்னா வெற்றி நிச்சயங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த இயற்பியல் ஆசிரியர்.